மார்பில் நான் சாய்ந்திருப்பேனே. என் நேசரேசுவின் மார்பில் நான் சாய்ந்திருப்பேனே. இன்னும் திரும்ப சொல்லுமா, நான் சாரோ ரோஜா பள்ளத்தாக்கில் லிலி மலரே. என் நேசரேசுவின் சந்தோஷத்தோடு சொல்லுமா, சாய்ந்திருப்பேனே. என் நேசரேசுவின் மார்பில் நான் சாய்ந்திருப்பேனே. அவர் இடதுக என் தலைக்கு, அவர் வலக்கை என்னை தேற்றும். சொல்லுங்க பாப்பா, அவர் இடதுக என் தலைக்கு, அவர் வலக்கரம் என்னை தேற்றும். நான் அவரில் சாய்ந்திருப்பேன், அவர் என்னை காத்துக் கொள்வார். நான் அவரில் சாய்ந்திருப்பேன், அவர் என்னை காத்துக் கொள்வார். நான் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லிலி மலரே. என் நேசரேசுவின் மார்பில் நான் சாய்ந்திருப்பேனே. என் நேசரேசுவின் மார்பில் நான் சாய்ந்திருப்பேனே. என் நேசர் என்னுடையவர், அவர் லீலியிலும் மேன்மையுள்ளவர். தேடுவனே நான் என்றுமே, எப்பொழுதும் பாடிடுவேன். என் நேசர் என்னுடையவர், அவர் லீலியிலும் மேன்மையுள்ளவர். என் நேசர் என்னுடையவர், அவர் லீலியிலும் மேன்மையுள்ளவர். தேடுவனே நான் என்றுமே, எப்போதும் பாடிடுவேன். சொல்லுங்க பாப்போம், தேடுவனே நான் என்றுமே, எப்போதும் பாடிடுவேன். நான் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லிலி மலரே. என் நேசரேசுவின் மார்பில் நான் சாய்ந்திருப்பேனே. என் நேசரேசுவின் மார்பில் நான் சாய்ந்திருப்பேனே. நம்முடைய நேசர் என்றும் பெரியவர், 10,000ங்களில் எப்பொழுதும் சிறந்தவர். இம்மைப்பொழுதிலும் கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களினால் நம்மளை சேர்த்துக் கொள்வார் என்று இன்னும் பலத்தோடு சொல்லுவோமா? பெரியவரே, 10,000ங்களில் சிறந்தவர். என் நேசர் பெரியவரே, 10,000ங்களில் சிறந்தவர். இமைப்பொழுது கைவிட்டாலும் உருக்கமை சேர்த்துக் கொள்வார். இமைப்பொழுதும் கைவிட்டாலும் உருக்கமை சேர்த்துக் கொள்வார். என் நேசர் பெரியவரே, 10,000ங்களில் சிறந்தவர். என் நேசர் பெரியவரே, 10,000ங்களில் சிறந்தவர். இவை பொழுதும் கைவிட்டாலும் உருக்கமை சேர்த்துக் கொள்வார். இவை பொழுதும் கைவிட்டாலும் உருக்கமை சேர்த்துக் கொள்வார். நான் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லிலி மலரே. என் நேசரேசுவின் மார்பில் நான் சாய்ந்திருப்பேனே. என் நேசரேசுவின் மார்பில் நான் சாய்ந்திருப்பேனே. என் நேசரேசு
இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்திருப்பேனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவன் அவர் உலகத்தில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி அல்ல, உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜா அல்ல. அவர் எல்லாத்துக்கும் மேல, அவன் எல்லாத்துக்கும் மேலையான பரிசுத்தரான கர்த்தர். ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. அதான் யாத்திரையாகவும் 15:11 அழகா சொல்லுது, கர்த்தாவே தேவர்களுக்கு உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்திலும் மகத்துவத்துவம் உள்ளவரும் துதிகளை பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை சேகரமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமா, அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி பாட போறோம். உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? நல்ல கரங்களை தட்டி நம்ம பாட போறோம். ஆமென், ஆமென். இந்த ஒப்பானவர் யார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ முதல் துதி ஆரம்பிக்கிறாங்க. துதின்ற ஸ்டெப்பே அப்பதான் வருது. எப்போ வருதுன்னா, எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த நேரத்தில் மோசே போறாரு. மோசே சென்று அவர்களை காப்பாற்றி என்ன பண்றாரு? கொண்டு போறது எங்க? ஒரு செங்கல் முன்னாடி போய் நிறுத்திடுறாரு. பின்னாடி பார்த்தோம்னா அடுத்த பார்வோன் சேனைகள் எல்லாம் குதிரை வீரர்களோடும் அவர்களுடைய இராணுவத்தோடும், இவனை நான் விடவே மாட்டேன், இந்த ஜனங்கள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு திரும்ப பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி பார்த்தோன்னா பெருசா இருக்கு, பெருங்கடல் இருக்கு. ஜனங்களெல்லாம் மோசையை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதோ சொல்கிறேங்க, என்ன பண்ணுவோம், நம்ம திரும்பவும் அடிமையாக போகிறோம் அப்படின்னு கவலையாக இருக்கும்போது மோசே ஆண்டவரை பார்த்து நோக்கிக்கிறாரு. சொல்கிறாரு, உன் கோலை எடுத்து அடின்றாரு, உன் கோலை எடுத்து உயர்த்துன்றாரு. என்ன நடந்துச்சு? செங்கடல் பிளந்து அவர்களை வழி நடத்தின கர்த்தர். செங்கலை பிளந்து வழி நடத்தின கர்த்தர். அப்படிதான் உங்க முன்னாடி ஒரு கஷ்டங்கள், முன்னாடி பெரிய பாடு இருக்கு, உங்க முன்னாடி பல காரியங்கள் இருக்கு. பின்னாடி பார்த்தோன்னா வந்த வழி, ஆனால் முன்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு பெருங்காற்றா பெருசா இருக்கு. இதை தாண்டி நான் எப்படி போக முடியும்? இதை தாண்டி என்னுடைய வேலை அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்ய முடியும்? இதை தாண்டி நான் என்ன அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண முடியும்? என்னுடைய வேதனைகளை நான் என்ன பண்ண முடியும்? என் முன்னாடி பெருசா இருக்கே கவலைகள், என் முன்னாடி பாடுகள் பெருசா இருக்கே, என் முன்னாடி கடன்கள் பெருசா இருக்கே, என் குடும்பத்து சூழ்நிலை பெருசா இருக்கே. எதுக்குமே கவலைப்படக்கூடாது. காரணம், உங்களுக்கு முன்னே போகிற கர்த்தர் பெரியவர், அவருக்கு ஒப்பானவர் தேவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். அவர் உங்கள் முன்னாடி இருக்கிற எல்லாவற்றையும் உடைத்து உங்களை வழி நடத்த கர்த்தரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் என்னோடு சேர்ந்து எழும்பி நின்று பாட போறீங்க. கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பின நல்ல கரங்கள். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் புஸ்தகம் தேவையா? அவன் நல்லா தெரிந்த பாடல், நல்ல கரங்களை தட்டி என்னோட சேர்ந்து பாடுவான். நல்ல கரங்கள் தட்டி கொஞ்சம் டெம்போ ஏத்து. கார சத்தமா கேட்க மாட்டேன். நல்லா கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? சத்தமா நீங்க சொல்லுங்க. பாடவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?
ஒரு முறை கூட வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்கள் சென்றி, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. நல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீங்க மட்டும் சொல்லுங்க, நீ நல்லவர். ஓ சூப்பரா பாருங்க. வாக்கு ஒரு முறை கூட நீ நல்லவர். நீ நல்ல சத்தம் பின்னாடி நீர் பேஸ் மட்டும் கூட பேஸ் மட்டும். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாத. பேஸ் மட்டும் நீங்க மட்டும் சொல்லுங்க. நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். ஒரு முறை கூட நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு நல்ல சத்தமா தலைக்கு மேல கைத்தட்டி. உமக்கொப்பானவர் யார்? சத்தமாக உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்து. நீங்க சொல்லுங்க, உம்மை போல, உம்மை போல என்னை நேசிக்க, என்னை நேசிக்க இந்த ஜனங்களை நேசித்தீங்க. உம்மை போல, உம்மை போல யாருண்டு என்னை நேசித்திட. உம்மை போல யார் என்னை நேசிக்கிற? என்னை ஒரு முறை கூட உம்மை போல, உம்மை போல யாருண்டு? ஓ எங்களை நேசித்திட, எங்களை நேசித்திட உம்மை போல யாருண்டு? எங்களை நேசித்திட. உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் ஆண்கள் மக்கள் சத்தமா உமக்கொப்பானவர் யார்? பின்னாடி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் நாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவீர். நாமம் அற்புதம் என்று அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? 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 ஒரு அபிஷேகத்தோடு சொல்லுங்க, அப்பா உமக்கொப்பானவர் யாரும்
நீரே உலகத்தை ஆளுகிற கர்த்தர், நீரே பரிசுத்தமானவர். அப்பா உமக்கு நிகரான கர்த்தர் இந்த உலகத்துல யாரும் இல்லை. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். பேச மாட்டோம் பூமியிலும் உமக்கு பானவர். வாளை கம்மி பண்ணி நீங்க மட்டும் சொல்லுங்க. வானத்திலும் உமக்கு பானவர் யார்? நீங்க சத்தமா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? ஒரு முறை கூட நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். அறிக்கை பண்ணுங்க. நீர் நல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். விசுவாசத்தோடு அறிக்கைப்படுங்க. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களே? சொல்லுங்க. எங்களை நேசித்திட உம்மை போல யார்? எங்களை நேசித்திட நீங்க எல்லாம் சொல்லுங்க. உம்மை போல உம்மை எங்களை நேசித்திட உம் நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவி. உங்க வாழ்க்கையில உம் நாமம், அவருடைய நாமம் அதிசயமானது. ஓ மறுபடி சொல்லுங்க. உம் நாமம் அதிசயம். நல்ல கரங்கள் தட்டி உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் இந்த வானத்திலும் பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் ஒரு பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. காமான் காமான் காமான். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. அப்பா உங்க நாமம் பெரியதப்பா, உங்க நாமம் பெரியதப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைத்திட்டோம். ஆனால் அவங்க வரி மாறி போய்கொண்டே இருந்தாங்க. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க, ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வாங்க, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க, எல்லாம் பெற்று கொஞ்ச நேரம் ஆராதிப்பாங்க. அடுத்து ஒரு கஷ்டம் வந்தோடனே ஒரு மறுபடி முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அதான் பண்ணாங்க. லெட்ஸ் see, நம்ம லைஃப்பில் நம்ம எண்ணி பார்த்தோம்னா, நம்ம லைஃப்பை நம்ம எண்ணி பார்த்தோம்னா எடுத்துக்கொள்ளுங்களேன், ஆசீர்வாதம் வரும், நன்மை வரும், அற்புதம் நடக்கும். சம்டைம்ஸ் பல ஆபத்தான நேரத்தில் ஆண்டவர் நம்மளை ரட்சித்து வழி நடத்துகிறாரு. ஆனால் சம்டைம்ஸ் ஒரு கஷ்டம் வரும்போதும், ஏதாச்சும் ஒரு காரியம் வீட்டிலையோ சபையிலையோ உங்களுடைய தேசத்தில் நடக்கும்போது நம்ம ஆண்டவரை மறந்து ஆண்டவரை திட்டிக் கொண்டு இருப்போம், ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம ஆண்டவர் விட்டு செல்லும் போது, ஒவ்வொரு முறையும் நம்ம அவரை விட்டு பிரிந்து செல்லும் போதும், ஒவ்வொரு முறையும் நம்ம அவரை முறுமுறுக்கும் போதும், ஒரு நாள் கூட அவன் முகத்தை திருப்பி இருந்ததில்லை. ஒரு நாள் கூட உங்களை விட்டு போனதில்லை.
அவர் நான் உங்களை கைவிட்டேன்னு சொல்லல, அவர் உங்களை கைவிடாமல் பற்றி பிடித்திருக்கிற தேவன் தான் சொல்லி இருக்கிறாங்க. கொஞ்சம் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, அப்பா அப்பா நான் உண்மை விட்டு தூரம் போயிருக்கிறேன் அப்பா, உண்மை விட்டு வலை விலகி சென்றிருக்கிறேன் அப்பா. இருப்பில் உங்க அன்புள்ள கரம் என்னை தாங்கி செல்லப்பா. உங்க அன்பான ஒரு தோளை என்னை சாய்த்து என்னை நீர் வழி நடத்தினீர்களப்பா. அவருடைய நாமம் பெருசுங்க, அவருடைய நாமம் பெருசுங்க. 2 கரங்களை நல்ல வானத்தினராக வைத்துக் கொள்ளுங்க. அவருடைய நாமத்தை மட்டும் பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் பிளந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே உம் நாமமே அல்லேலூயா. ஒருவர் கூட இயேசுவே உம் நாமமே பெருகணும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவே ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 யாவே ஹalleluya. மார்போடு அணைப்பாரே கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மன கவலை தீர்ப்பாரே. நீங்க சொல்லுங்க, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக அவர் நமக்காக நாம் செய்த தவறுகளும் நாம் அவரை விட்டு விலகி செல்றதை எல்லாவற்றையும் மன்னித்து இன்னும் நீ என் பிள்ளை, இன்னும் நீங்க என் மருக, நீங்க இன்னும் என் பிள்ளை அப்படி சொல்லி ஆண்டவர் அணைக்கிறீர்களா? அவரை பார்த்து சொல்லுங்க, என் நேசர்
மட்டும் சொல்லுங்க. ஒரு தேற்றுவது நீங்க மட்டும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீங்க மட்டும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீங்க மட்டும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு முறை கூட சொல்லுங்க. ஒரு Amen. Oh, my King, my thank you, Father. Thank you, Jesus. Come on, God is பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பப்பா, இறங்கும் இறங்கும் பப்பா. Thank you, Jesus. Hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசட்டும். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு ஒரு ஆசை, நீங்க எல்லாரும் மறுபடியும் எழுந்து நிற்க போறோம். இந்த பாடல் புஸ்தகத்தில் 21வது பாடல் நாம பிசாசு விரட்ட போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடல் எல்லாம் நான் எழுதின பாடல்கள். ஆக இந்த பாடல்கள் நிச்சயமாகவே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த பாடல்கள். ஆக துள்ளி துள்ளி குதிப்பேனே, கரம் தட்டி பாடுவேன், ஆடி ஆடி மகிழ்வேனே, இயேசு என்னோடு இருப்பதால். எத்தனை பேருக்கு நடனம் ஆட தெரியும்? ஹலோ சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் நடனம் ஆட தெரியாது. நாங்க நடனம் ஆடுவோம். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை நடனம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பாஸ்டர்? நாங்க ரெக்கார்டில் போட்டாச்சுன்னா அதுல தான் டான்ஸ் ஆடுவோம். ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கெல்லாம் நாங்க ஆட மாட்டோம். ஆமென். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இந்த பாடல் ஒரு இரவு நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது எனக்குள்ளே ஒரு அபிஷேகம் இறங்கப்பட்டு நான் என்னை அறியாமல் பாடிக்கொண்டிருந்தேன். அது எப்படி பாடினேன்னு எனக்கே தெரியாது. ஆனா அது ஒரு பாடலாக அமைந்தது. சில வேளை ஜெபத்தில் இரவு 2 மணிக்கு ஜெபிக்கிற ஜெபத்திலே நான் பாடிக்கொண்டே இருப்பேன். அந்த பாடல்கள் எல்லாம் என்ன வரியில பாடுறேன்னு எனக்கே தெரியாது. சில வேளை இங்கேயும் உங்களை பார்த்த உடனே பாட ஆரம்பிப்பேன். நேற்றுக்கு தான் சொல்லியிருந்தேன், ஒரு பாட்டுக்கு ஒரு வரி வந்தது. என்ன வரி? என்ன வரி? நிறைய பேர் இன்னைக்கு இருக்குது, 1-2 பேருக்கு புதுசா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் தெரியல போல. அல்லேலூயா, அல்லேலூயா. முக்காடு போடாம இருக்கும் அன்பு சகோதரி, உச்சந்தலைய தானே மொட்டை அடிப்பார் ஆண்டவர். அவன் போடுங்க போடுங்க. ஆலயத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அது முக்கியமான ஒன்று என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா நிறைய மேடை பாட்டு வச்சிருக்கிறேன். போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சென்னையிலே கீழூர் என்ற ஒரு இடம், அந்த இடத்துல கிராம ஊழியமும் மாலை கூடுகையும் நடந்தது. அந்த கிராம ஊழியத்திற்காய் கடந்து போய் அநேகருக்காய் நாங்கள் ஜெபித்தோம். மாலை கூடுகையிலே நிச்சயமாகவே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார். அந்த கிராமத்தில் நான் பாடல் பாடி அது கடந்து போனோடனே எல்லாரும் குதூகலம், ஒரு பெரிய ஆச்சரியம். என்னடா நான் எங்களை குறிச்செல்லாம் பாடுறாரு அப்படின்ட்டு. அதனால நான் உங்களை குறித்து பாட மாட்டேன். ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பெருமாள்புரம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், நல்லவங்க தானே. சொல்லு, தைரியமா சொல்லுங்க, நாங்க நல்லவங்க சொல்லுங்க. நீங்க சொல்லலைன்னா, சத்தமே வரலன்னா நீங்க கெட்டவங்கன்னு அர்த்தம். அப்படியா? நீ எப்பவுமே நல்லவங்க தான். சத்தமா சொல்லுங்க, நாங்க நல்லவங்க. அல்லேலூயா.
இப்போ இந்த பாடலை நம்ம முதல்ல உட்கார்ந்து பாட போகிறோம். அப்புறம் ஒரு நிமிடம் எழுந்து நின்று நான் கொஞ்சம் அசைஞ்சு பாட போகிறோம். அதுக்காக நடனம் பண்ணிடாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பதும் ஆராதிப்பதும் எவ்வளவு மகிமையானது. பாடலாமா? துள்ளி துள்ளி குதிப்பேனே, கரம் தட்டி பாடிடுவே, ஆடி ஆடி மகிழ்வேனே, இயேசு என்னோடு இருப்பதினா. பாடலாமா? துள்ளி துள்ளி குதிப்பேனே, ஓ ஓ ஓ, கரம் தட்டி பாடிடுவே, ஆடி ஆடி மகிழ்வேனே, இயேசு என்னோடு இருப்பதினா. நான் பலவான், நான் பலவான், பிசாசை தூரத்திடுவே. ஓஹோ, நான் பலவான், நான் பலவான், இயேசு என்னோடு இருப்பதினா. சொல்லுங்க. நான் பலவான், நான் பலவான், பிசாசை தூரத்திடுவே. நான் பலவான், நான் பலவான், இயேசு என்னோடு இருப்பதினா. கிருபையோடு துதித்திடுவே, அபிஷேகமாய் ஆடிடுவே, பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவே, இயேசு என்னோடு இருப்பதினா. கிருபையோடு துதித்திடுவே, அபிஷேகமாய் ஆடிடுவே, பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவே, இயேசு என்னோடு இருப்பதினா. நான் பலவான், நான் பலவான், பிசாசை தூரத்திடுவே. நான் பலவான், நான் பலவான், இயேசு என்னோடு இருப்பதினா. அற்புதங்கள் செய்திடுவான், அதிசயம் நடத்திடுவான், வியாதியை விலக்கிடுவான், இயேசு என்னோடு இருப்பதினா. அற்புதங்கள் செய்திடுவார், அதிசயம் நடத்திடுவார், வியாதியை விலக்கிடுவார், இயேசு என்னோடு இருப்பதினா. நான் பலவான், நான் பலவான், பிசாசை தூரத்திடுவே. நான் பலவான், நான் பலவான், இயேசு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் அன்போடு அழைத்த அன்பு போதகர், இணைந்திருக்கிற அருமையான அன்பு போதகர், அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். புதிதாய் கடந்து வந்தவர்களையும் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்தில் வராதவர்கள் இன்றைக்கு அதிகமாய் வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் நம்புகி உங்களை பாராட்டுகிறேன். ஆண்டவர் இந்த 2வது நாளிலும் என்ன சொல்ல போகிறார், என்ன செய்ய போகிறார், எந்த சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்கிறதை நினைத்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்தும்படி, அவருடைய பிரசன்னத்தை உணரும்படி, நீங்கள் ஜெபத்தோடு இருக்கும்படி அன்போடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நேற்றைய தினத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்தேன். நீங்கள் வாசியுங்கள். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திக்கிறார். சங்கீதம் 59:10. சங்கீதம் 59:10 என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திக்கிறார். சந்திக்கிற தேவன் என்ற தலைப்பிலே உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நேற்றைய தினத்திலே சந்திக்கிற தேவன் நம்மை பரிசுத்தமாக்கும்படி அவர் அழைத்தார். ஆண்டவர் நம்மை சந்திக்க வரும்போது நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நிச்சயமாய் இந்த கொட்டாரம் பகுதியிலே பெருமாள்புரம் இந்த திருச்சபை உங்கள் வாழ்க்கையிலே இயேசு உங்களை சந்தித்ததினாலே மட்டும்தான்
இன்றைக்கு இந்த நற்செய்தி கூட்டத்திலே திரளாய் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாக சொல்லுகின்றான். தாவீது அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி ஏன் தன்னை அர்ப்பணித்தான் என்று சொல்லி தெளிவாய் நாம் பார்க்கும்போது, தகப்பனுக்கு பிறந்த 8வது பிள்ளையாகிய இந்த தாவீது 7 பேரும் யுத்த வீரர்களாய் மாறியிருக்கும் போது ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டவனும் புறக்கணிக்கப்பட்டவனுமாகிய இந்த தாவீது ஆடுகளுக்கு மத்தியிலே ஆடுகளுடைய வார்த்தையை கேட்டு, ஆடுகள் இவனுடைய வார்த்தையை கேட்டு வனாந்திரத்திலே ஆடுகள் மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாய் சுற்றி நடந்தவன், புல்லாம் குழல் மூலமாய் பாடி தேவனை ஆராதிக்கின்ற ஒரு மனிதனாய், தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு நல்ல திடகாத்திரம் உள்ளவனாய் வாழ்ந்த போதுதான் சவுல் புறக்கணிக்கப்பட்ட ஆவியினால் பாதிக்கப்பட்ட போது இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பின அந்த வார்த்தையை தாவீதின் மூலமாய் நிறைவேற்ற சித்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி முதிர் வயது உள்ளவனாய் சவுலுடைய வேதனைகளை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னார், சாமுவேலே, எதுவரைக்கு நீ துக்கமாயிருப்பாய்? எதுவரைக்கு நீ வேதனையாயிருப்பாய்? எதுவரைக்கு நீ கலங்கத்தோடு இருப்பாய்? நீ ஈசாயின் வீட்டுக்கு போ, அங்கே நான் ஒருவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொள்வேன் என்று சொன்னார். நான் ஒருவனை அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்னார். அதுதான் அவருடைய கிருபை. சாமுவேல் பயப்படுகிறான். இதை கேள்விப்பட்டால் சவுலனை கொன்று விடுவானே. ஆண்டவர் சொன்னார், ஒரு காளையை பிடித்துக்கொள், பலிவிருந்துக்கு நான் போகிறேன் வந்தேன் என்று சொல், பலிவிருந்து ஒன்று நடத்து, அதிலே நான் வெளிப்படுவேன். இப்ப நேராக வருகின்றான். ஈசாய் வீட்டுக்கு வந்து விருந்து ஆயத்தமாகிறது. விருந்து சாப்பிடுவதற்கு முன்னே உன் பிள்ளைகளை அழைப்பே என்று சொன்னார். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நான் ஒருவனை தெரிந்தெடுக்க வேண்டும், ஒருவனை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று தெளிவாய் வந்த போதுதான் ஒரு மனிதன் முதலாவது வருகிறான். அவன் பெயர் அபினதாப். அபினதாபை பார்த்தவுடனே ஆண்டவர், இவன் திடகாத்திரமாய் இருக்கின்றான், இவனைத்தான் ராஜாவாக தெரிந்து கொள்ளட்டுமா என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், சாமுவேலே, நீ முகத்தை பார்க்கிறாய், நான் இருதயத்தை பார்க்கிறேன். என கண்பான பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்க்கிறது முகத்தை அல்ல. மனிதன் தான் முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவர் பார்க்கிறது ஒரு இருதயம் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். இப்பொழுது சாமுவேல் 2வது ஒருவனை அழைக்கின்றான். எலியாப், நீ எப்படி இருக்கிறாய் என்று சொன்னபோது எலியாவையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. சம்மா வருகின்றான். சம்மா, ஆண்டவரே, இவன் தான் அபிஷேகம் பண்ணட்டுமா? இல்லை சாமுவேல், இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை. சம்மா, உன்னையும் தெரிந்து கொள்ளவில்லை, நீ போ சும்மா அப்படின்னு அனுப்பி விட்டுட்டாரு. 7 பேர் வந்துட்டாங்க. இப்போ சாமுவேலுக்கு ஒரு கேள்விக்குறி. ஈசாயே, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? ஈசாய் சொல்கிறான், இல்லை இல்லை, இன்னும் ஒருவன் இருக்கிறான். யார் அவன்? எங்கே? அவனை அழைப்பி. அவன் புறக்கணிக்கப்பட்டவன், அவன் எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவன், தன் குடும்பத்தின் சகோதரராலே ஒதுக்கப்பட்டவன், தன் பெற்றோராலே ஒதுக்கப்பட்டவன், ஆடு மேய்ப்பதற்கு அவனை தெரிந்து கொண்டிருந்தவன். அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் இருந்திருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு கிருபை கொடுத்திருந்தார். அந்த கிருபையினாலே இப்பொழுது தாவீதை சந்திக்க வருகின்றார். ஆண்டவர் தாவீதை சந்திக்க வருகின்றார். எப்படி தாவீதை சந்திக்கிறார்? தாவீதை அழைத்து அனுப்பினான். தாவீது வருகின்றான். அவனை பார்த்து சாமுவேல் கவனித்த போது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சௌந்தரியம் உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப அழகானவன். நீங்க எல்லாம் ரொம்ப அழகிகள். அல்லேலூயா. நீங்க அவங்க எல்லாம் ரொம்ப அழகன்கள். கருப்பானாலும்
சிவப்பானாலும் அழகன், எப்படியானாலும் அழகன். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? கருப்பானாலும் அழகன், சிவப்பானாலும் அழகன், எத்தனையானாலும் அழகன், நீ இயேசுவுக்கு அழகன். எவ்வளவு அருமையான பாடல். இன்னைக்கு நாம் அழகா இருக்கிறோம் என்பதை தாவீதின் மூலமாக என் ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். அவன் சௌந்தரியம் உள்ளவன், சிவந்த மேனி உள்ளவன், பார்வைக்கு அழகானவன், பார்வைக்கு தெளிவானவன். அவனிடத்திற்கு உள்ளே ஒரு தேவ மகிமை இருக்கிறது, ஒரு கிருபை வெளிப்படுகிறது. சாமுவேல் கண்டார். தீர்க்கதரிசிக்குத்தான் சில காரியங்களை கவனிக்க முடியும். தீர்க்கதரிசிக்குத்தான் சில ஞான வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உங்களை பார்த்தே சொல்லக்கூடிய அளவிற்கு தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தது உண்மையானால், சாமுவேலுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். சந்திக்கும்படி தேவன் கடந்து வருகிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல் பாகத்தை சொன்னேன். தேவன் ஒரு மனிதனை சந்திக்க வரும்போது அவன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரவாயில்ல, பாஸ்டர் ரொம்ப கவனிக்கிறாங்க போல. அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவா குமரி மாவட்டம்னு சொன்னாலே கொஞ்சம் கவனிக்கிற ஆட்கள் தான். ஏன்னா சேலம் என்கிற இடத்துல நான் ஊழியத்திற்காக கடந்து போகிறேன். பெரிய நற்செய்தி கூட்டம். ஆனா அந்த போட்டோ மட்டும் ஒட்டல. வால் போஸ்ட் எல்லாம் பிளஸ் போர்ட் எல்லாம் பயங்கரமா ஒட்டியிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு நான் அப்படி நிக்கிறேன். ரெண்டு பேர் பேசிடுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இன்னைக்கு கன்வென்ஷனுக்கு போகணும் அப்படின்னாங்க. அப்போ உடனே ஒரு ஆள் கேட்டாரு, யார் பேசுறான்? கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வர்றாங்க அப்படின்னா. ஓ, கன்னியாகுமரி மாவட்டத்திலையா? பரவாயில்ல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பைபிளை அரைச்சு கலக்கி குடிச்சவங்க என்னாங்க. எனக்கு தானே தெரியும் அரைச்சாங்களா கலைச்சாங்களா குடிச்சாங்களா. உண்மைதானே? உண்மையா இல்லையா? ஏன்னா பிரசங்கியார் பேசுற பேச்சுல எங்கடா ஒரு குற்றம் இருக்கு அதை கண்டுபிடிக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. அது நேருக்கு நேர கேட்டுருவாங்க. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரன் நற்செய்தி கூட்டத்தில் சென்னையிலிருந்து வந்து சொன்னார், இளைய குமாரன் தவுட்டை தின்று வயிற்றை நிரப்பிக் கொண்டான் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார். உடனே அந்த கூட்டத்திலே ஒரு மனுஷன் இருந்தார். அவர் எழும்பினார். எழும்பி நின்னுட்டு, ஐயா பிரசங்கியாரே, நீங்க சொல்றது தவறு. பிரசங்கியார் கொஞ்ச நேரம் ஆடி போயிட்டாரு. நான் என்ன தவறு செய்தேன் என்று சொன்னார். இளையகுமாரன் தவுட்டை தின்று வயிற்றை நிரப்பினான் என்று வேதத்தில் எங்க இருக்கிறது? எப்படி இருக்குது பாருங்க. அவங்க தாங்க அரைச்சு கலை குடிச்சிருக்காங்க. அல்லையா? ஆசையா இருந்தா இத கன்னியாகுமரி மாவட்டம் வந்து பேச முடியுமா? நீ வேற மாவட்டத்துல பேசலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளை கிட்ட நான் எத்தனை வசனம் மைண்ட்ல இருக்குன்னு கேட்டா எத்தனை வசனம் இருக்கம்மா? ஒரு 100 வசனம் இருக்கு. பாத்தீங்களா? தலையாட்டிட்டான். அதுதான் குமரி மாவட்டம். அதனாலதான் எல்லாருமே குமரி மாவட்டத்தை குறித்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார். பரிசுத்தம் என்கிறதை காண வேண்டும் என்று சொன்னால் குமரி மாவட்டத்திற்கு போங்கள் என்று பல நாடுகளிலே சொன்னதை என் காதுகளுக்கு கேட்டிருக்கிறேன். நான் பல நாடுகளுக்கு செல்லுவேன். செல்லும் போது அங்கு குமரி மாவட்டம் என்று சொல்லி ஒரு பேரை இப்ப திருநெல்வேலி மாவட்டம்னு சொல்லிடுவேன். ஏன்னா நான் குமரி மாவட்டத்துல தான், இங்கதான் பிறந்தேன், இங்கதான் வளர்ந்தேன். ஆனா நான் இப்ப இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம். அதனால திருநெல்வேலின்னு சொன்ன உடனே கொஞ்சம் இழுக்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஆனா குமரி மாவட்டம் சொன்ன உடனே அதற்கென்று ஒரு தனி வேல்யூ இருக்குதையா. ஏன் தெரியுமா? ஒரு பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற, ஒரு அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிற, ஊழியக்காரை தாங்குகிற, சுமக்கிற ஒரு குமரி மாவட்டம் இன்னைக்கு கப்பர்நகூம். அதனால்தான் ஆண்டவர்
சொன்னார் போல மத்தேயு 28ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்தே சொல்றாரு, கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உனக்கு செய்த நன்மைகளை நான் தீருவுக்கும் சீதோனுக்கும் செய்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னாரு, வானவரிந்தம் உயர்த்த கப்பர்நகூமே, வானவரிந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, வானவரிந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள வரிந்தம் தாழ்த்தப்படுவாய். உனக்கு செய்த நன்மைகளை நான் சோதோமுக்கு செய்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். நியாய தீர்ப்பின் நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதோமுக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று சொன்னாரே. பரிசுத்தத்தை இழந்திருக்கிற நம்மை இன்றைக்கு பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஒரு தீர்க்கதரிசியாய் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபடியினாலே உன் முகத்தை அவர் பார்க்கவில்லை, உன் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்த்து தெரிந்து கொண்டு உன்னை சந்திக்கும்படி வந்திருக்கிற கரங்களை தட்டுங்களே. இயேசு உன்னை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். அந்த இயேசுவினுடைய அன்பை தான் சாமுவேல் மூலமாய் தேவனுடைய கிருபை அவருக்கு வெளிப்பட்டபடியினாலே தான் அந்த மனிதனை பார்த்தபோது இவன் அழகானவன், இவன் சௌந்தரியம் உள்ளவன், இவன் சிவந்த மேனி உள்ளவன், இவன் தான் சாமுவேல், இவனை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும், இவனை எழுந்து அபிஷேகம் பண்ணு. ஹலோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணும்படி பரிசுத்தப்படுத்தும்படி வந்திருக்கிறார். நேற்றைய தினத்திலே சொன்னேன், இன்றைக்கு நீ பரிசுத்தம் பண்ணிக்குள் நாளைக்கு உங்க நடுவே அற்புதம் செய்வார் என்ற வார்த்தை இருந்தது. எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், நேற்றைய தினத்தில் இங்கு பிரசங்கம் முடித்து போனேன். ஆனா இன்னைக்கு பிரசங்க மேடையில ஏறின உடனே அந்த அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஏன், எதுக்கு? இன்றைக்கு நேற்றுக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணினீர்கள், உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள். தேவனோடு கூட சார்ந்து இருக்கும்படி உடைந்து போனவன் வாழ்க்கையை மறுபடியும் சீராக்கி படுத்துவார்கள். அதான் எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தெளிவாய் சொன்னாரே, குயவன் மறைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் எரேமியாவுடைய கண்களுக்கு முன்னே கெட்டு போய்விட்டது, அது பழுதடைந்தது. அந்த குயவன் அதை எடுத்து குப்பை தொட்டில போடல, மறுபடியும் எடுத்து தன் பார்வைக்கு சரியாய் பண்ணும் நல்ல பாண்டமாய் உருவாக்கினார் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லப்பட்டு இருக்கும் போது நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே உடைந்து போய் கிடக்கிற குடும்பங்கள், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே உடைந்து போன ஆத்துமாக்கள், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே வேதனையோடு இருக்கிற ஆத்துமாக்கள் இன்றைக்கு மறுபடியும் உருவாக்கும்படி தேவன் நேற்றைய தினத்திலே உங்களோடு இடைப்பட்டது நிமித்தம் இன்றைக்கு கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, பாவம் கொடுமை உள்ளது, அபிஷேகம் வித்தியாசம் உள்ளது. ஒரு மனிதன் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் தேவனால் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஆமென். ஆமோஸ் தெளிவாய் சொன்ன, நீ எங்க போய் பொந்துல உட்கார்ந்தாலும் அவர் தேடி பிடிக்கிறதா பிடிச்சுதான் ஆகணும். ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன்டா, எனக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அப்படிதான் இருந்தேன், ஆண்டவனே இல்லைன்னு இருந்தேன். ஏன் தெரியுமா? நேற்று சொன்னேன்ல, என்னை எழுப்பி நடக்க செய்தாரு. எங்க அப்பா ஊழியக்காரனை மாறினாரு. என்னைக்கு ஒரு ஊழியத்துக்கு வந்தாரு அன்னையில இருந்து தரித்திரம் வந்துட்டேயா. என்ன அப்படி பாக்குறீங்க? இப்படி ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்றாரா? எல்லாரும் ஊழியத்துக்கு வந்தா பெரிய ஆளாகலான்னு சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான். பசி பட்டினி, அவர் வேலை செய்த போது நல்ல சாப்பாடு கிடைச்சது. என்னைக்கு அவர் வேலை செய்ய விட்டுட்டு ஊழியத்துக்கு போனாரோ காலையில ஒரு மஞ்ச பையோட போவார். எதுக்கு தெரியுமா? சபையில யாராவது ஏதாவது பிடியறிக்கை கொடுத்தன்னா அதை வாங்கிட்டு வர்றதுக்காக போவார். ஒரு நேரம் சும்மா இருக்க மாட்டாரு. காலையில போயிடுச்சுன்னா நைட்டு 10 மணிக்கு தான் வருவார். நாங்கெல்லாம் எங்க அப்பாவை காலையில ஜெபத்துல தான் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு நல்ல ஊழியத்தை செய்த ஒரு மனிதர். பாருங்கள், நாங்கள் வறுமையிலே வேதனைப்பட்ட ஒரு சூழ்நிலை. எங்கள் தாய் ஏதாவது வேலை செய்து சந்தையில கொண்டு போய் விற்று அதை கொண்டு வந்து இரவு எங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும். அந்த அளவிற்கு எங்களை தாய் கஷ்டத்தோடு எங்களை வளர்த்தினார்கள். சோற்றுக்காக
பசியினாலே வேதனைப்பட்டேன். ஒருபடி சோற்றுக்காக மீதிப்பட்டேன் ஐயா, மீதிப்பட்டேன். ஒருபடி சோற்றுக்காக மிதிப்பட்டு அழுது கொண்டிருக்கும் போது என் தாய் ஓடி வந்த மிதித்தவர்களை கூட திட்டவில்லை, யாரையும் திட்டவில்லை. அழுது கொண்டிருக்கிற என்னை இன்றைய தாயாரெல்லாம் பிள்ளைகள் அழுதால் தட்டி கொடுப்பார்கள். அன்றைய தாயார் இந்த மாதிரி தாயார் வந்து அன்றைக்கு பிள்ளை அழுதாச்சுன்னா 2 கூட போடுவாங்க, தெரியுமா? உண்மைதானே பாட்டி? அல்லையா? அது மாதிரி 2 கூட போட்டு ஒரு மூலையில கொண்டு விட்டுட்டு என் தாய் முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு, கால் பக்க அரிசி கிடைத்தால் என் பிள்ளைகள் இவ்வளவு கஷ்டப்படுவார்களோ என்று கண்ணீர் வடித்தார்கள் ஐயா. என் தாய் கண்ணீர் வடிக்க வடிக்க பிஞ்சு உள்ளம் நஞ்சு வளர்ந்தது. தெய்வம் இல்லை என்று சொன்னேன். தெய்வமே இல்லாத வாழ்க்கையிலே வாழ்ந்து வந்த என்னை 1985ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி இயேசு என்னை கண்டார். நான் தேடாத இயேசு என்னை தேடி வந்தார். நான் வெறுத்து போன இயேசு என்னை தேடி வந்தார். இயேசு என்ற ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் எத்தனை தெய்வம் இருக்கட்டும், ஆனால் இயேசு மாத்திரம் தெய்வம் இல்லை என்று சொல்லப்பட்டவர். நான் வறுமைக்கும் வேதனைக்கும் காரணம் என் இயேசுவை நம்பினதனால் என்று சொல்லி அன்றைக்கு சிறு வயதிலிருந்தே என் உள்ளத்திலே காணப்பட்ட காரியம், உயர்விலும் தாழ்விலும் சகலத்திலும் தெய்வம் இல்லை என்று சொன்னேன். ஆனால் கர்த்தர் எங்களை கைவிடவில்லை, என் தந்தையை கைவிடவில்லை, என் குடும்பத்தை கைவிடவில்லை. படிப்படியாக கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார், படிப்படியாய் மேன்மைப்படுத்த ஆரம்பித்தார். வறுமை உள்ளவர்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் உயர்ந்த நிலையிலே கொண்டு வர விரும்பினார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்த எங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி பிடிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? என் தாயும் தந்தையும் கண்ணீர் விட்டு கதறி கதறி ஜெபித்த ஜெபம். இரவு எழும்பி வாரத்தோடு கூட ஜெபிப்பார்கள். ஜெபம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தரங்களை சந்தித்திருக்க முடியாது. ஜெபம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இப்படி உயர்ந்திருக்க முடியாது. ஜெபம் இல்லை என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த முடியாது. ஒருவேளை அவர்கள் 2 பேரும் இந்த உலகத்தை விட்டு மரித்து போயிருப்பார்கள். இதே அத்தியட்சா தினத்திலே கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் தன்னுடைய பணியை முடித்துக் கொண்டு இன்றைக்கு மறுமைக்குள்ளே கடந்து போன என் தந்தை, என் தாய் கண்ணீரோடு ஜெபித்து எங்களை தேற்றின தாய், எங்களை வளர்த்தின தாய் இந்த உலகத்தை விட்டு மறைந்திருந்திருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் மறைந்திருக்கவில்லை. உன் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறங்குவதில்லை என்று சொன்ன வார்த்தைக்கிணங்க கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, என் குடும்பத்திலேயே நிறைய ஊழியக்காரர் இருக்காங்க. ஆனா கர்த்தர் நான் இந்த வேதத்தை சுமந்ததினாலே என்னை பிரித்தெடுத்தார். நினைச்ச நேரத்துக்கு எந்த நாட்டுக்கு வேணாலும் போயிட்டு வர்றேன். மேல எவ்வளவு பல மணி நேரம், 20 மணி நேரம் 25 மணி நேரம் பயணம் போய் கடந்து வந்துட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கரம். அவர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனிதன், பரிசுத்தப்படுத்தின ஒரு மனிதன் உயர்ந்திருப்பான் என்பதற்கு ஒரு சாட்சியாய் இன்றைக்கு உங்களோடு கூட வைக்கிறேன். நினைத்து ஒரு பாடல் எழுதினேன். என் ஆண்டவர் எவ்வளவு நேசித்து இருக்கிறார் என்று சொல்லி அதுல ஒரு ஸ்டான்ஸ் நான் பாட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆராதிப்பேன் நல்லவரே வல்லவரே. ஆராதிப்பேன் நல்லவரே வல்லவரே. நான் நேசிக்கும் தேவன் என்னை நடத்திடுவார். நான் நம்பும் தேவன் என்னை உயர்த்திடுவார். நான் நேசிக்கும் தேவன் என்னை நடத்திடுவார். நான் நம்பும் தேவன் என்னை உயர்த்திடுவார். அல்லேலூயா. வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாத நேரத்தில் இருந்துதான் கர்த்தர் எங்களை பார்க்க செய்து உயர்வை கொடுத்தது உண்மையானால்,
புறக்கணிக்கப்பட்ட ஒரு தாவீது, ஒன்றுமில்லாதபடி கோலோடு ஆற்றுக்கு பின்னே நடந்த தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்ட போது தேவன் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு ராஜா, அரசவையிலே ஆடுகின்ற ஒரு பேரரசு. எப்படிப்பட்ட ராஜா! அந்த ராஜாவை குறித்து ஆண்டவரே சொல்கின்றார், இவன் ஒரே ஒரு பாவத்தை தவிர எனக்கு விரோதமா ஒரு பாவம் கூட செய்யலன்னு. யாருக்காவது கிடைக்குமா? நல்ல மனுஷன் அந்த ஒரு பாவத்தை கூட செய்யாம இருந்திருந்தான்னா அவன் பெர்ஃபெக்ட் இல்லையா? ஒரு ரைட்டர்ஸ் பெர்ஃபெக்டா மாறி இருப்பான். நல்ல ஒரு நீதிமானாய் கர்த்தர் மாற்றி இருப்பார். ஒரு நேர்மையானவனாய் நிறுத்தி இருப்பார். ஆகிலும் பாவம் செய்த போதும் அவன் தேவ சமூகத்திலே காத்து கிடந்து அழுததினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் தேவனிடத்தில் சாட்சி பெற்றதை போல என் தேவன் சந்திக்க வரும்போது பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீ பாவத்தை அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே கடந்து வருவாய் என்று சொன்னால் தாவீதிற்கு கொடுக்கப்பட்ட அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் நடுவே இன்றைக்கு வைப்பார். கர்த்தர் உங்கள் நடுவே வைப்பார். அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு பரிசுத்தப்படுத்தும்படி உங்களை அழைக்கிற தேவன். உன் பாவம் வாசல் படியிலே படுத்து கிடக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. சோதோமிலுள்ள மிக கொடியதான பாவம் உன் குடும்பத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. ரூபன் சொன்னதை போல தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்தேன், எப்படி பாவம் செய்வேன், தன் சகோதரனுக்காய் பரிந்து பேசுவதை போல தேவனை தூஷிக்கிற மனுஷன் பாவத்தை சுமப்பான் என்று லேவியராகவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை போல உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லி எண்ணாகமத்து 32ஆம் அதிகாரத்திலே அருமையாய் சொல்லப்பட்டதை போல என் அக்கிரமத்தை மறைக்காமல் இதோ பாவத்தை உமக்கு முன்பாக அறிக்கையிட்டேன் என்று தாவீது சொன்னதை போல இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடம் பரிசுத்தமுள்ள இடம் தானோ, இளைப்பாறுதல் இடம் தானோ என்று கேள்வி கேட்கிற ஒரு பிள்ளைகளாய் நீங்கள் உங்கள் உள்ளத்தை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் பரிசுத்தராய் இருப்பீர்கள். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். மீகா 2:10 எழுந்திருந்து போங்கள், இது இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்ட இடம், இது உங்களை நாசப்படுத்தும். அந்த நாசம் எப்படி இருக்கும்? கொடியதா இருக்கும். எவ்வளவு அருமையை சொல்கிறார் மீகா. எழுந்திருந்து போ, ஸ்டாண்ட் அப், யூ கோ, எழுந்திரு, போய்விடு. நாட் ரெஸ்ட் அண்ட் பீஸ். இது வந்து இளைப்பாறும் இடம் அல்ல, அப்படிப்பட்ட இடம் கிடையாது. எவ்வளவு அருமையை சொல்கிறார். அது தீட்டுப்பட்ட இடம், இது உங்களை நாசப்படுத்தும். அந்த நாசம் கொடியதா இருக்கும். ஒரு கொடிய நாசத்திற்குள்ளாய் போகும்படி உன்னை அழைக்கவில்லை. மனிதனுடைய மதுபானத்தை தேடிக் கொண்டிருக்கிறான். உண்மையிலேயே ஒவ்வொரு இடங்களிலும் கூட்டம், ஆலயத்தில் ஆராதனையில கூட்டம் இருக்க இல்லையோ, மதுபான கடையில கூட்டத்துக்கு குறைவே கிடையாது. அதுல இப்போ ஒரு திட்டம் வந்திருக்கிறது, ஆன்லைன். போனதில் நான் பார்த்தேன், ஆன்லைன்ல ஒரே ஒரு நாள் ஆன்லைன்ல மட்டும் 19 லட்சம் ரூபாய் வந்திருக்குன்னா பாருங்க. உன் பணம் தானையா இதெல்லாம்? நீ கஷ்டப்பட்டு வேலை செய்து என்னதான் வேலை செய்தாலும் ஒரு கொத்தனாரு ஒரு 1400 ரூபாய் இப்போ சம்பளம் வாங்குறான்னு நினைக்கிறேன். 1400 ரூபாய் வாங்கி அது எவ்வளவு ரூபாய்ன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் கணக்குப்படி எப்படி ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது எல்லாத்தையும் நீ வாங்கி உனக்கு கஷ்டப்பட்டு நீ வேலை செய்துட்டு வெயிலில் கஷ்டப்பட்டுட்டு அந்த மதுபானத்துக்காக உன் பணத்தை கொண்டெல்லாம் செலவழிக்கிறியே, உன் மனைவி பிள்ளை யாருன்னு உனக்கு தெரியுமா? உன் மனைவி பிள்ளை நீ நினைத்திருக்கிறியா? இந்த ஒலிபெருக்கி மூலமா எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், சாராயம் விற்கிறவன் பணக்காரனாகிறான், குடிக்கிறவன் தரித்திரனாகிறான். அவன் கோடி கோடியா சம்பாதிக்கிறான், ஆனா குடிக்கிற நீ அவன் ஒவ்வொரு நாளும் நீ வேலை செய்த பணத்தை கொண்டு கொடுத்து விட்டு உன் குடும்பம் தரித்திரமாய், உன் பிள்ளைகள் தரித்திரமாய், உன் வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாயே. எதற்கு உனக்கு சமாதானம் இல்லையே?
சமாதானம் இல்லையே. பாடல் புஸ்தகத்தில் ஒரு பாட்டு இருக்கு. பார்க்க பார்க்க பளபளக்கும் ரத்த வர்ணம், அதை புசித்து விட்டால் மெதுவாக இறங்குமே. பார்க்க பார்க்க பளபளக்கும் ரத்த வர்ணம், அதை புசித்து விட்டால் மெதுவாக இறங்குமே. அகப்பட்ட மானிடரே துடிக்கிற, அகப்பட்ட மானிடரே துடிக்கிற, விடுதலை கிடைக்குமா என்று அலைகிற, அது விடுதலை கிடைக்குமா என்று அலைகிற. மதுபானம் மதுபானம் நாடி ஓடு நண்பனே, உனக்கு சமாதானம் இல்லை இல்லை நண்பனே, உனக்கு சமாதானம் இல்லை இல்லை நண்பனே. சொத்து சுகம் அத்தனையும் விற்றுமே, அதை நாடி என்று ஓடுகின்ற நண்பனே. சொத்து சுகம் அத்தனையும் விற்றுமே, அதை நாடி என்று ஓடுகின்ற நண்பனே. மனைவி பிள்ளை யாரென்று தெரியாமல், மனைவி பிள்ளை யாரென்று தெரியாமல் மனம் பேதையாக ஜொலிக்கின்ற நண்பனே, மனம் பேதையாக ஜொலிக்கின்ற நண்பனே. மதுபானம் மதுபானம் நாடி போடு நண்பனே, உனக்கு சமாதானம் இல்லை இல்லை நண்பனே, உனக்கு சமாதானம் இல்லை இல்லை நண்பனே. என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரண இல்லை. காலை எழும்புவேன் முகத்தை கழுவாமல், ஓடுவேன் ஓடுவேன் சாராய நோக்கி. என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரண இல்லை. என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரண இல்லை. காலை எழும்புவேன் முகத்தை கழுவாமல், ஓடுவேன் ஓடுவேன் சாராய நோக்கி. காலை எழும்புவேன் முகத்தை கழுவேன், ஓடுவேன் ஓடுவேன் சாராய நோக்கி. இதிலிருந்து விடுதலை வேண்டுமா நண்பா, இயேசுவை நோக்கி பார் கிடைக்குமே. இதிலிருந்து விடுதலை வேண்டுமா நன்பி, இயேசுவை நோக்கி பார் கிடைக்குமே. சந்தோஷமாகவே வாழலாம், சந்தோஷமாகவே வாழலாம், நாம சந்தோஷமாகவே வாழலாம் ஐயா, சந்தோஷமாகவே வாழலாம். அல்லேலூயா அல்லேலூயா. மதுபானம் பார்க்க பளபளப்பாய் இருக்கும், அது இளைப்பாறும் இடம் அல்ல. எழுந்திருந்து போ, அது தீட்டுப்பட்ட இடம். குடி குடி சிகரெட்ல எழுதியிருக்கும் இருதயத்துக்கு கீழான. உண்மையிலேயே அதிலே எழுதப்பட்டிருக்குது, நீ தொடாத, பயங்கர ஆபத்து, உனக்கு மரணம் வரும். ஆனா நம்ம ஆட்கள் விரக்தியா செத்தா போட்டுமே, ஹலோ செத்தா போட்டுமே, நான் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு தெரியல. அதிலே தன் வாழ்க்கையை அடைந்து போகிறார்கள். இன்னொரு சாரர் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஆண்டவர் படைத்தது தானே. என்னிடத்துல சொன்னதுண்டு, இதெல்லாம் ஆண்டவர் படைத்தது தானே, அப்புறம் என்ன போறதுக்கு, குடிக்கிறதுக்கு என்ன, பைபிளே சொல்லப்பட்டிருக்க குடிக்கிறதுக்கு. ஆமா ஆமா, ஆண்டவர் படைத்ததுதான். இந்த விஷப்பாட்டு இருக்க பால்டாவும் ஆண்டவர் படைத்ததுதான், பூச்சி மருந்தும் ஆண்டவர் படைத்ததுதான், கள்ளி மரமும் ஆண்டவர் படைத்ததுதான். தைரியமா சாப்பிடுங்க. ஹலோ, கொஞ்சம் ஞானத்தோடு செயல்பட்டால் நீங்கள் பரிசுத்தமாய் மாறுவீர்கள். ஒரு பரிசுத்தம் உங்களுக்கு வரும், பரிசுத்த அபிஷேகம் உங்கள் நடுவே புறப்படும், தேவனுடைய மகிமை உங்களை தொடும். அல்லேலூயா. இரண்டாவதாக
இரண்டாவதா, தேவன் உங்களை சந்திக்க வரும்போது உங்கள் வியாதிகள், பிரச்சனைகள் மாறி போகும். சமாதானம் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை சந்திக்க வரும்போது சகல விதமான வியாதிகள், சகல பிரச்சனைகள் உங்களை விட்டு அகன்று போகும். வாசியுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 3 வசனத்தை வாசியுங்கள். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். அக்கிரமங்கள் நீக்கப்பட்ட போது ஆண்டவர் இரண்டாவது கொடுக்கிற ஆசீர்வாதம், நோய்கள் விடுதலை பெறுகிறது. அக்கிரமங்கள் நீக்கப்பட்ட போது நீங்கள் பரிசுத்தமாய் மாறி போய்விட்டீர்கள். பரிசுத்தம் உங்களுக்குள் கடந்து வரும்போது உங்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கும் போது யாரும் தடுக்க முடியாது. யோபு 34 அதிகாரம் 30 வசனம் சொல்லி இருக்கிறது, ஒரு மனிதனுக்கு நான் சமாதானத்தை கொடுத்திருக்கும் போது அவனை கலங்க பண்ணுகிறவர் யார் என்று சொல்லி கேட்டார். கலங்க பண்ணுகிறவர் யார்? யார்? யோபு 5 அதிகாரத்திலே தெளிவாய் இருக்கிறது. உன் கூடாரத்திற்குள்ளே சுகமும் சமாதானமும் இருக்கும் என்று சொல்லுகின்றார். உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். இன்றைக்கு வியாதி நீங்கி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை வாசிக்க கேட்டேன். எரேமியாவின் புஸ்தகம் 33 அதிகாரம் 6 வசனத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். இதோ நான் சபிக்கவும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சத்தியம் இருந்தால் உங்களுக்கு தானாக விடுதலை வரும். சத்தியம் உங்களுக்குள் இருந்தால், வேத வசனத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால், வேத வசனத்தை படித்தால் சமாதானம் சாதாரணமாய் வரும். வியாதி விலகி போகும், துன்பம் நீங்கி போகும். பிசாசுடைய கிரியைகள் உங்களை தொடுவது இல்லை, தொடுவது இல்லை. உன்னை மட்டும் சொல்கிறேன், நிறைய குடும்பத்தில் நிறைய பேர் கன்வென்ஷன் கூட்டத்தில் ஜெபம் பண்ண வருவாங்க, முடிச்சுட்டு ஜெபம் பண்ண வருவாங்க. அவங்களுக்கு நான் நாளைக்கு ஜெபம் பண்ணுவேன், சரிதானே? யார் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், நான் நாளைக்கு கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜெபம் பண்ண வருவாங்க. வர்றவங்க எல்லாம் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, நிறைய சமாதானம் இல்லை. என்ன இல்லை? என்ன இல்லை? சமாதானம் இல்லை. உண்மைதான். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க கிறிஸ்தவங்க தானே? ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தானே? ஆண்டவரோடு வாழ்கின்றவர்கள் தானே? இயேசு அழகாக என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? யோவான் 14:27 அழகாக சொன்னார், நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்கு சமாதானம் இல்லை? இந்த வசனத்தை கேட்டவரும் யாருமே கை தூக்கல. தயவு செய்து சொல்லாதுங்க, உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதுங்க. God will see. எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் மத்தியில பாரத்தை சுமந்துரு அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, நானே உன்னை ஆதரிப்பேன் என்று சொல்லுகின்றார். சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷம் உன் வாழ்க்கையில வராமல் இருக்கலாம், வியாதியினால் துடித்து போயிருக்கலாம், கண்ணீரோடு துன்பத்தோடு நீ வேதனைப்பட்டு அலறிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கவனியுங்கள், என்னுடைய சமாதானம் உங்களுடைய குடும்பத்தில் உண்டு, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டு, நான் அதை வைத்து போயிருக்கிறேன். உலகம் உங்களுக்கு சமாதானத்தை கெடுக்கலாம், உலகம் உங்களுடைய காரியங்களிலே சமாதானத்தை தராமல் இருக்கலாம். ஏன்? பாவம் சமாதானத்தை கெடுத்து விடுகிறது, கெடுத்து விடுகிறது. அது உலகம். நான் உன் உலகத்திற்காக சிருஷ்டிக்கவில்லை, உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை தேவனை துதிக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்டேன் என்று சொன்னார்.
வேதம் அப்படித்தானே சொல்லி இருக்கிறது. நான் என்னை துதிக்கும்படி ஜனங்களை நான் உருவாக்கினேன், என்னை துதிக்கும்படி உருவாக்கினேன். ஆதாமும் ஏவாளையும் என் ஆண்டவர் உருவாக்குவதற்கு அர்த்தம் உண்டு. என் தேவனை துதிக்கும்படி, என் தேவனை ஆராதிக்கும்படி ஒரு ஜனம் தேவை. என் தேவனை ஆராதிக்கிற ஜனம் இந்த உலகத்தில் தேவை. என் ஆராதிக்கிற ஜனம் சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒருவேளை இடையில சர்ப்பம் புகுந்து ஆதாம் ஏவாளையும் குழப்பத்துக்கு உருவாக்கி பாவத்தை விட்டுவிட வைத்து நன்மையும் தீமையும் தெரிய வைத்திருந்தாலும் அதற்கும் சில காரணங்கள் உண்டு. நான் சில வேளை கவனிக்கிறது உண்டு. இதெல்லாம் ஆண்டவருடைய விளையாட்டு. அல்லேலூயா. ஒருவேளை நன்மையும் தீமையும் இல்லைன்னா பரலோகமும் நரகமும் அவர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையா இல்லையா? வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே பரலோகம் வச்சிருக்கலாமே. இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் பரலோகத்துல போய் ஆடி பாடலாமே, இடமே பத்தாது. அதனால்தான் நரகத்துக்கு விசாலமான வழியை வச்சாரு, பரலோகத்துக்கு மட்டும் இடுக்கமான வழி வச்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் பரலோகத்துக்கு போறோம்? எத்தனை பேர் போகணும்? ஆமென். ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? அந்த வசனத்துக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட கேட்பேன், எத்தனை பேர் பரலோகத்துக்கு போயிடும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-20 சொல்லப்பட்டிருக்கிறது. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டுகள். மொத்தம் டோட்டல் எவ்வளவு? பார்த்தீங்களா? 17 themes, 17 காரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. கீழே அழகா சொல்ற பார்த்தீங்களா? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள். அதுல ஒண்ணு செய்திருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று நான் உங்களுக்கு முன்னே சொன்னதை போல இப்பொழுதும் சொல்லுகிறேன். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் பரலோகத்துக்கு கையை தூக்குங்க. என்னங்க தைரியமே இல்லை பார்த்தீங்களா? ஒரே ஒரு ஐயா மட்டும் தைரியமா தூக்கினார். அவர் தாங்க பரிசுத்தவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா முதல்ல அழகா நிறைய பேர் தூக்குறாங்க, ஒருத்தரையும் காணல. உன் பிரச்சனை மாறணுமானா இதை மாத்திக்கும். இதுக்குள்ள ஒரு காரியம் உனக்குள்ள இருந்திருந்தாலும், ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கும். எது தெரியுமா? 16 இல்லைனாலும் ஒண்ணு இருக்கும். என்னன்னு சொல்லுங்க? கோபம். என்னது? நீங்க எல்லாம் கோபப்பட மாட்டீங்க தானே? பெருமாள் புரத்தில் இருக்க யாருமே கோபப்பட மாட்டாங்க. உண்மைதானே பாஸ்டர்? பாஸ்டர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த ஐயாக்கள்கிட்ட கேட்டா தெரியும். செக்ரட்டரி ஐயா, அவங்களுக்கு கோபம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அந்த கோபத்தை கொண்டு வரது யாரு? சும்மா சொல்லுங்க ஐயா, கொண்டு வரது யாரு? சொல்லிட்டேன், மேல ஒன்றும் மறுபடியும் இல்லை. அல்லேலூயா. நீங்களே சொல்லுங்க, உங்க குடும்பத்துல கோபத்தை முதல்ல உருவாக்குறது யாரு? நீங்க தான். நல்லவங்க தெரியுமா? ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஒண்ணு சொல்றேன், அந்த ஒன்றை நீங்கள் அமைதியானால், உங்கள் நாவு அமைதியானால், பாவம் அவர்கள் எல்லாம் சரியா இருப்பார்கள். உங்க குடும்பத்துல பிரச்சனையே இருக்காது. உங்க குடும்பத்துல பிரச்சனையே இருக்காது. ஏன் பிரச்சனை? ஏன் 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 கோபம்? என்னை பார்த்து எல்லாரும் கோபமா பார்க்கிற மாதிரி தெரியுது. இவர் பிரசங்கம் பண்றாரு, இவர் கோபப்பட மாட்டாரோ? ஆமென், ஆமென். ஆனா பாஸ்டர் பாருங்க எப்படி தலையாடுறாரு. பாஸ்டருக்கே தெரியும். ஆமென். என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. ஏன் இதை சொல்றேன்னா, கோபம் என்கிறது நமக்கு வருகிற வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் இருந்தால் போரும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் சொல்கிறார், உன்னை நான் குணமாக்குவேன், சௌக்கியத்தை தருவேன், ஆரோக்கியத்தை தருவேன். எப்படிப்பட்ட வியாதியானாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டமானாலும் சரி, எப்படிப்பட்ட துன்பமானாலும் சரி, இயேசு சுற்றி நடந்த நாட்களிலே ஒரு அற்புதம் நடந்தது.
சாதாரண அற்புதங்கள் அல்ல. மரித்தோரை அவர் எழுப்பினவர் உண்மையுள்ளவர். முடவர்களை நடத்தினவர் உண்மையுள்ளவர். குருடர்களை பார்க்க செய்தவர் உண்மையுள்ளவர். செவிடர்களை கேட்க செய்தவர் உண்மையுள்ளவர். வியாதியை விலக்கினவர் உண்மையுள்ளவர். பிசாசை விரட்டினவர் உண்மையுள்ளவர். இன்னைக்கு அவர் நம்மோடு கூட வந்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார். முற்றுப்புள்ளி வைப்பார். அதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அவர் சாதாரணமான தேவன் அல்ல. சாதாரணமான தேவன் அல்ல. என்னுடைய மனைவி 2005ஆம் ஆண்டு ஒரு கடுமையான 2002ஆம் ஆண்டு கடுமையான ஒரு பிரச்சனையிலே அவள் மாட்டினாள். நான் ஸ்ரீலங்கா பட்டணத்திலே ஊழியத்தை முடித்துவிட்டு திரும்பி வந்த அன்றைக்கு காலை வேளை என்னுடைய சகோதரனை வீடு பிரதிஷ்டையா இருக்கிறது. நான் அதற்கு போகும்படி நானும் என் மனைவியும் வாகனத்திலே வந்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று அவர்களுக்கு ஒரு வாந்தி வந்தது. அது மஞ்சளாய் இருந்தது. திடீரென்று பச்சையாய் மாறியது. எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்தேன், எண்ணெய் கொடுத்து பார்த்தேன், தண்ணீர் ஜெபித்து கொடுத்து பார்த்தேன், நிற்கிறது இல்லை. குலைந்து போனாள். மருத்துவமனைக்கு எடுத்து சென்றோம். மார்த்தாண்டத்திலே வினோத் ஆஸ்பத்திரி, என்னுடைய அன்பு நண்பர் டாக்டர் வினோத் அவர்களை பரிசோதித்து விட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. ட்ரிப்பெல்லாம் ஏறிட்டு இருக்குது. ஒரு செவ்வாய்க்கிழமை இது நடந்தது. புதன்கிழமை ஸ்கேன் பண்ணும்போது, அல்ட்ரா ஸ்கேன் பண்ணும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது மட்டும் என்று சொல்லிவிட்டு சிடி ஸ்கேனுக்கு அனுப்பினாங்க. சிடி ஸ்கேனுக்கு வியாழக்கிழமை அனுப்பினாங்க. அங்கு சிடி ஸ்கேன் எடுத்த போது அந்த சிடி ஸ்கேன் எடுத்த மருத்துவர் எல்லாத்தையும் முடித்து விட்டு என்னை பார்த்து கேட்டார். நான் கேட்டேன், டாக்டர் என்னன்னு கேட்டேன். இல்லை உங்க டாக்டர் சொல்லுவாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, தைரியமா சொல்லுங்க, நான் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு. அப்படிதான் சொன்னேன், நான் ரொம்ப தைரியசாலி சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொல்லப்பட்ட ஒரு காரியம், அடுத்த கேள்வி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று கேட்டார். நான் சொன்ன 2 பிள்ளைகள். கொஞ்சம் மனசை தேத்திருங்க, உங்க மனைவி எவ்வளவோ தூரம் போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, தூக்கி வாரி போட்டது. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் ஓப்பனா சொல்லுங்கன்ட்டேன். அவங்களுக்கு பித்தப்பை கேன்சர் அப்படின்னாங்க. பித்தப்பை கேன்சர் எப்படி இருக்கும்? நான் வாய் நேசிக்கிற மனைவி வாந்தி மயக்கத்திலே கிடக்கிறாள். மருத்துவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நான் கலங்கி போய்விட்டேன். ஆனால் கலக்கத்தை வெளியே சொல்லவில்லை, அவளுக்கும் சொல்லவில்லை. மருத்துவரிடத்தில் கொண்டு வந்து ரிப்போர்ட் கொடுத்தேன். டாக்டர் வினோத் ரிப்போர்ட்டை பார்த்து விட்டு என்னை கட்டிப்படுத்த அழுதார். அழுத உடனே நான் சிரிச்சேன். அவங்க அழுதாரு, நான் சிரிச்சேன். நான் டாக்டர்கிட்ட கேட்ட, ஒரு ரூம் மட்டும் தான் கேட்டேன். எனக்கு ஒரு ரூம் கீ வாங்கி ஒரு ரூமுக்குள்ளே காலை வியாழக்கிழமை 11 மணிக்கு நான் உள்ளே சென்றேன். ஆண்டவரோடு போராட ஆரம்பித்தேன். உபவாசத்திலே போராட ஆரம்பித்தேன். காலை அன்றைக்கு மாலை ஒரு 3:30 மணி அளவில், இன்றைக்கு கன்னியாகுமரி அத்தியட்சாதனத்திலே போதகராக இருக்கிற ரெவரண்ட் சிமியோன் அவர்கள், என்னுடைய அண்ணன் பையன், அவன் வந்து காட்ட, சித்தப்பா ஒரு பெரிய மிராக்கிள், சித்தியுடைய வாந்தி நின்று போயிட்டேன்னா ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். ஆனாலும் அவரை போய் நான் பார்க்கவில்லை. காலை சரியாய் 4 மணி, வெள்ளிக்கிழமை காலை, அடுத்த நாள் மறுபடியும் ஸ்கேனுக்கு போக வேண்டும். அவர்கள் தண்ணெல்லாம் கொடுத்து விட்டுருக்கிறாங்க. காலை 4 மணிக்கு நான் போய் எண்ணெய் எடுத்து அவருடைய வயிற்றை தடவி நான் ஒரு முன்னே நின்று முழங்கால் பிடித்து ஜெபம் பண்ணினேன். காலை 8 மணிக்கு மறுபடியும் ஸ்கேன் சென்டருக்கு போறேன். ஸ்கேன் சென்டருக்கு போகும்போது டாக்டர் பழைய ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது. டாக்டர் ஸ்கேன் எடுத்துட்டாங்க. எடுத்து விட்டு கம்ப்யூட்டர்ல பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டருக்கே கிடினஸ் உண்டாயிடுச்சு. டாக்டர் கேட்டாரு, பழைய ரிப்போர்ட் தாங்க. நான் ரிப்போர்ட்டை கொடுத்தேன். அந்த ரிப்போர்ட்டை பார்க்கிறேன், அந்த ரிப்போர்ட்டையும் பார்க்கிறாரு. 2 ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு என்னை பார்த்து சொல்கிறாரு, இந்த ரிப்போர்ட்ல இது இருக்கிறது காட்டுகிறார். ஆனால் இந்த ரிப்போர்ட்ல வெரி கிளீன், எந்த ஒரு காரியம் இல்லை என்று சொன்னார். அவன் இன்றைக்கும் நேற்றைக்கு வந்திருந்தாங்க, உயிரோடு இருக்கிறார். என்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் 8 நாள் 9 நாள் 10 நாள் 11 நாள் 12 நாள் 13 நாள் 14 நாள் 15 நாள் 16 நாள் 17 நாள் 18 நாள் 19 நாள் 20 நாள் 21 நாள் 22 நாள் 23 நாள் 24 நாள் 25 நாள் 26 நாள் 27 நாள் 28 நாள் 29 நாள் 30 நாள் 31 நாள் 32 நாள் 33 நாள் 34 நாள் 35 நாள் 36 நாள் 37 நாள் 38 நாள் 39 நாள் 40 நாள் 41 நாள் 42 நாள் 43 நாள் 44 நாள் 45 நாள் 46 நாள் 47 நாள் 48 நாள் 49 நாள் 50 நாள் 51 நாள் 52 நாள் 53 நாள் 54 நாள் 55 நாள் 56 நாள் 57 நாள் 58 நாள் 59 நாள் 60 நாள் 61 நாள் 62 நாள் 63 நாள் 64 நாள் 65 நாள் 66 நாள் 67 நாள் 68 நாள் 69 நாள் 70 நாள் 75 நாள் 76 நாள் 77 நாள் 78 நாள்
என் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையா. சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி குணமாக்குற ஆண்டவர், பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. ஒரே நாள் ஜெபம் இன்றைக்கு ஒரு அற்புதங்களை செய்தது உண்மையானால், ஒரே இரவு தேவனுடைய வல்லமை பெறப்பட்டது உண்மையானால், உன் சரித்திருக்கிற பலவீனம் எதுவா இருந்தாலும் சரி, உன் வேதனைகள் எதுவா இருந்தாலும் சரி, படுத்த படுக்கை கிடந்தாலும் சரி, இதை ஒலிபெருக்கும் மூலம் கேட்டுக்கொண்டு படுத்த படுக்கை கிடக்கிற என் அன்பு சகோதரரே சகோதரியே, இயேசு என்று சொல்ல இப்பொழுது இயேசுவின் அன்பு உனக்கு வெளிப்படும். அதுதான் விடுதலை, அதுதான் விடுதலை. ஒரு இடத்துல நிறைய விடுதலையை பேசிட்டு இருக்கலாம், ஆனா அதுக்கு சாட்சி இருக்கணும். ஆனா என் குடும்பத்துல சாட்சி இருக்குது சொல்றேன். அத்தனை மக்கள் நடக்க முடியாதவர்கள் எழும்பி ஓடினார்கள். ஊழியத்தின் நிமித்தம் கர்த்தர் அவ்வளவு அற்புதங்களை செய்கிறவர். பல நாட்டிலே நொந்து போய் கிடந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு நலமாய் இருக்கிறார்கள். காரணம், ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு செய்த அற்புதம். இந்த கொட்டாரத்திலே எனக்கு தெரிந்த நிறைய நபர் இருக்கிறார்கள். குவைத்தில் இருக்கப்பட்ட ஜெரால்டு என்று சொன்ன ஒரு நபரை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த பக்கம் தான் சர்ச் ஸ்ட்ரீட்ல இருக்குது. இங்க நேர எதிரில் நினைக்கிறேன் நான்சி என்று சொன்ன ஒரு சகோதரி இங்க உண்டு. அவர் மஸ்கட்ல இருந்தாங்க. இப்ப இங்க இருக்க எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. மஸ்கட்ல இருக்காங்க இந்த நான்சி. இங்க எப்படின்னு தெரியல, அங்க அவ்வளவு ஊழியம் செய்தார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்னாய் அநேக அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தேவனுடைய கரம் அவ்வளவு பெரியது. இன்னொரு குடும்பம், துபாயில் இருந்த குடும்பம் உண்டு, ராஜகுமார். அவர் இப்போது சென்னையில் இருக்கிறார், ஒரு பெரிய பிசினஸ் மேன். நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? தேவன் இவர்களை எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்னே காண செய்த அற்புதங்களை நான் கண்டேன். இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் இயேசுவின் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். விசுவாசித்தால் காண்பீர்கள். 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து, என் வேலைக்காரன் வியாதிப்பட்டு கிடக்கிறார் என்று சொல்லி, மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 5ஆம் வசனத்திலிருந்து கவனித்து பார்த்தால் தெரியும். 13ஆம் வசனம் வரையிலும் தெளிவாயிருக்கிறது. ஒரு வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்தில் வருகிறான். இயேசு சொன்னார், நான் வந்து சுகமாக்குகிறேன். அவன் சொல்றான், நீர் என் வீட்டில் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும். இயேசுவனை பார்த்தார். அவனிடத்தில் 4 குணங்களை கண்டுபிடித்தார். 1, அவன் வேலைக்காரன் மேல் அன்பாய் இருக்கிறான். 2, அவன் தாழ்மையா இருக்கிறான். 3வது, அவன் சொல்றான், எல்லாரும் இந்த உலகத்திலே உண்டு, என்னுடைய ஆளுகைக்குள்ளே உண்டு. இதை செய்ய என்றால் செய்கிறார், போ என்றால் போகிறார், இதை வா என்றால் வருகிறார். அவ்வளவு கனம் எனக்கு இருக்கிறது. இயேசு அவனை பார்த்து சொன்னார், இவனை போல் விசுவாசம் உள்ளவர்கள் இஸ்ரவேலருக்குள்ள நான் கண்டதில்லை என்று சொல்லி ஒரு நல்ல சாட்சியை கொடுக்கின்றார். நல்ல சாட்சியை கொடுக்கின்றார். 4வது குணம், ஒரு வார்த்தை மட்டும் நீங்க சொன்ன இடத்துல ஒரு ஃபெய்த் இருந்தது, விசுவாசம் இருந்தது. அதனால் தான் 13ஆம் வசனத்தை படித்தால் தெரியும். வேலைக்கார் வீட்டுக்கு வந்த போது அவன் சுகமாயிருந்தான். திமிர்வாதம் பிடித்து கிடந்த ஒரு வேலைக்காரனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தது உண்மையானால், வேதனையோடு இருக்கிற உன் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஏன் சுகத்தை கொடுப்பது இல்லை? ஏன் உங்களை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. உங்களை நேசிக்கிற தேவன் அன்புள்ளவர், சாதாரணமானவர் அல்ல. உன் பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவினுடைய அன்பு உங்களை தேடி வந்திருக்கிறது, தேடி வந்திருக்கிறது. என் வாழ்க்கையிலும் 1989ஆம் ஆண்டு நான் CSI திருச்சபையில ஊழியக்காரனாய் வெள்ளாங்கோடு என்ற பகுதியில் இருக்கப்படும் போது, திடீர்னு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது என் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. நான் கண்ணீரை துடைக்க துடைக்க என் கண் வலி ஆரம்பித்தது. அன்று மாலை வேளை ஒரு கதாகலாட்சேபத்திற்கு முடித்து கொண்டு நான் இரவு வீட்டிற்கு வந்தேன். என்னாலே ஒன்றும் பண்ண முடியவில்லை. கார் ஓட்டி கொண்டு இருக்கும் போது வெளிச்சத்திலும் அவ்வளவு வேதனை அடைந்தேன். என் தகப்பனார் மார்த்தாண்டத்திலே டாக்டர் பிளச்சர் உண்டு, அந்த பிளச்சர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போனாங்க. ஆனா அவர்கள் இரவோடு இரவாக நெய்யூர்லே மருத்துவமனைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். டாக்டர் பஜான் சிங்கும் அவருடைய துணைவியரும் அங்கு மருத்துவரை பார்த்து கொண்டிருந்தார்.
இருந்தார். இன்றைக்கு பல உபகரணங்கள் உண்டு. அன்றைக்கு என் கண்களிலே அட்மிட் பண்ணி கட்டப்பட்டு 16 இன்ஜெக்ஷன் கண்களுக்குள்ளே ஏற்றினார்கள். அன்றைக்கு இரவே அறுவை சிகிச்சை பண்ணினார்கள். என் இடது கண் 21வது நாள் பிரித்து பார்த்த போது டாக்டர் சொல்லப்பட்ட ஒரு பயங்கர அதிர்ச்சியான சம்பவம், your left side eye 100% not sight, 100% உங்களுக்கு இனி இந்த கண்கள் பார்க்க முடியாது என்று சொன்னார். நான் மிகுந்த வைராக்கியம் உள்ளவன், ஊழியத்திற்கு வந்தவன். நாத்திக வைராக்கியத்திலிருந்து என் வாழ்வு ஆண்டவரிடத்தில் வந்தபோது பயங்கர வைராக்கியம். என் ரூமுக்கு மறுபடியும் கட்டப்பட்டு 7 நாட்கள் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு மருத்துவரனை அனுப்பிவிட்டார். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன், ஆண்டவரே இந்த கண்ணு சரியா எனக்கு பார்வை இல்லைன்னா இந்த கண்ணையும் நான் குத்தி எடுத்து விடுவேன் என்று சொன்னேன். அவ்வளவு வைராக்கியம், செய்து விடுவேன். அப்படிப்பட்ட பயங்கர வைராக்கியத்தோடு ஒரு பேப்பர் எடுத்தேன், ஒரு பேனாவை எடுத்தேன், எழுத ஆரம்பித்தேன், ஒரு பாடலை பாட ஆரம்பித்தேன். 7 நாட்கள் என்னுடைய ரூம் முழுவதும் தாதியர்கள், என் குடும்பம் ஜபத்தோடும் பாடலோடும் இந்த பாடலை திருப்பி 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 நான் பாடிக்கொண்டிருந்தேன். அந்த பாடல் என்னை மிகவும் சந்தோஷப்படுத்தியது. என்ன பாடல் தெரியுமா? பாடல் புஸ்தகத்தில் இருக்கிறது. காரணமில்லாமல் காயம் கொண்டேன், வேதனையால் நான் வாடுகிறேன். காரணமில்லாமல் காயம் கொண்டேன், வேதனையால் நான் வாடுகிறேன். மாற்றிடும் தேவா, போராடி ஓய்ந்தும்மை சரணடைந்தேன், போராடி ஓய்ந்தும்மை சரணடைந்தேன். ஈரோளில் வழியில் ஈடாரும் எம்மை ஒளியின் பாதையில் நடத்திடுமே. ஈரோளில் வழியில் ஈடாரும் என்னை ஒளியின் பாதையில் நடத்திடுமே. எல்லா தீமைக்கும் காரணமாம் பொல்லா பொருளுக்காய் போராடினேன். எல்லா தீமைக்கும் காரணமாம் பொல்லா பொருளுக்காய் போராடினேன். வீழ்ந்து சேற்றில் உடலும் அன்னை மாய்ந்து போகாமல் காத்திடுமே, மாய்ந்து போகாமல் காத்திடுமே. ஈரோடின் வழியில் ஈடாரும் என்னை ஒளியின் பாதையில் நடத்திடுமே, ஒளியின் பாதையில் நடத்திடுமே, ஒளியின் பாதையில் நடத்திடுமே. இந்த பாடல் எழுதி ஆண்டவரோடு கூட ஜபத்தில் உறுதியாய் எழுதி 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 பாட ஆரம்பிச்ச ஆண்டவர் செய்த அற்புதங்கள் சாதாரணமானதல்ல. 28வது நாள் என் கண்கள் திறக்கப்பட்டது. பரிசோதித்தார்கள். அருமையான டாக்டர் பஜான் சிங் அவருடைய துணைவேரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். எப்படி நடந்தது என்று தெரியவில்லை, கண் நல்ல தெளிவாய் இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கும் கர்த்தர் தெளிவாய் உங்களோடு நிறுத்தி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தொடர்ச்சியாய் நாளைக்கு நாம் இந்த செய்தியை கேட்போம். தேவன் விடுதலை கொடுக்கிறவர், அவர் விடுதலை அனுப்புகிறவர். இன்றைக்கு நீங்களும் நானும் விடுதலை பெற்றவர்களாய் சொல்ல வேண்டும். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பாடலை கேட்டு நீங்கள், தேவனுடைய வார்த்தை கேட்ட நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்களா? பரிசுத்தத்தை கடந்து வர முடியாதபடி வேதனை என்ற கட்டுக்குள் விழுந்து கிடக்கிறீர்களா?
இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். சகல கண்ணீரையும் கர்த்தர் துடைத்து போட போகிறார். சகல வியாதிகளும் உங்களை விட்டு விலக போகிறது. சகல போராட்டங்களையும் இயேசு அப்புறப்படுத்துகிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். யாராயிருந்தாலும் பேதங்கள் இந்திய கிருமையால் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் பேதங்கள் இந்திய கிருமையால் அழைக்கிட இயேசு உன்னை அழைக்கிறார். அவருடைய அன்பின் குரலா இயேசு உன்னை அழைக்கிறார். நீ சோர்வடையின் நேரத்தில், சகல வியாதி கட்டுகளில், சகல போராட்டங்களில், சகல விதமான பிரச்சனைகளில் எனக்கு விடுதலை தரும்படி இயேசு சொல்கிறார். நீங்கள் பரிசுத்தமாக பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். என் ஆண்டவர் உன்னை சந்திக்க வரும்போது உன் வியாதியின் பிரச்சனை உன்னை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடப் போகிறார். அந்த இயேசு அன்பிலே உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கலாம். இன்றைக்கு ஒரு அற்புதங்களை காணப்போகிறீர்கள். இன்றைக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அவருக்கு விட்டுக்கொடு. உன் கண்கள் இருந்து ஒரு துளி கண்ணீர், உன் கண்கள் இருந்து ஒரு துளி கண்ணீர் என் ஆண்டவருடைய சமூகத்தில் சிந்துவாய் இருந்தால் அந்த கண்ணீருக்கு பலனுண்டு. என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரியே, இயேசுவின் வல்லமை உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு சரீரங்களும் இயேசுவின் மகிமை வெளிப்படுகிறதை பார்க்கிறேன். இப்பொழுதே ஒரு வல்லமை பெறப்பட்டு வருவதாக, இப்பொழுதே ஒரு கிருபை பெறப்பட்டு வருவதாக உன்னை இயேசு அழைத்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய வல்லமை உன்னை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். உன் நாவுகளால் துதித்துக் கொண்டிரு. கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி அபிஷேகத்தோடு தேவனை துதித்து பார். ஒரு அற்புத வல்லமை உங்களுக்குள்ளே புறப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது பார்ப்பீர்கள். இயேசுவின் கரங்களை தொடு. இயேசு இரக்கம் தொடுகிறது என்று உணர்ந்து இயேசுவை நோக்கினார். எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார். எல்லையில்லா இன்பம் பெற்றிடவே. நன்றி ஆண்டவர். தேவ மகிமை இன்றைக்கு உங்கள் நடுவே இறங்கி வருகிறார். இப்பொழுது உங்கள் பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் பரிசுத்தமானது உண்மையானால் இயேசு உங்கள் சரீரத்தை தொட போகிறார். அவருடைய மகிமை உங்களை தொடுகிறது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நடக்க முடியாதவர்கள் மேல, கால்களின் வலியோடு இருக்கிற உங்கள் மேல என் ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமையுள்ள கரம் இறங்குகிறது. யார் யார் நடக்க முடியாதபடி கஷ்டப்படுகிறீர்களோ, வயோதிபத்தின் வேதனையில் கஷ்டப்படுத்துகிறீர்களோ, இப்பொழுது touch the healing. இயேசு தொட்டிருக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இப்பொழுது நீ நடந்து பார்.
உன் கால்களை உயர்த்தி பார். கால்களின் வலியோடு இருந்தவர்கள் இப்பொழுது விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இப்பொழுது விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். என் தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். இருதயத்தின் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது, தொடுகிறது. யார் அந்த சிறு பெண்மணி? யார் அந்த சிறு பெண்மணி? ஒரு சிறு குழந்தை. இன்றைக்கு மயக்கம் அடிக்கடி வரும். அடிக்கடி நடக்கும் போது மூச்சு வாங்கி கொண்டிருக்கும். சில வேளை அவர்களால் தெளிவாய் அதிக தூரம் ஓட முடியாது, நடக்க முடியாது என்கிற நிலையிலே இருதயத்தில் ஒரு பாதிப்பை உணர்ந்து ஏதோ ஒரு ஓட்டையினாலே பாதிக்கப்பட்டு, ஒரு பீடிய ப்ராப்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற ஏதோ ஒரு சின்ன பெண்மணியை குறித்து என் ஆண்டவர் சொல்கின்றார். என் ஆண்டவர் சொல்கின்றார், யாராயிருந்தாலும் சரி, பெற்றோரே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிள்ளைகள் இருக்குமாயின் இன்னைக்கு அந்த பிள்ளையின் மேல தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, தேவனுடைய மகிமை இறங்குகிறது. இப்பொழுது அந்த பிள்ளை விடுதலையாகிறாள், விடுதலையாகிறாள். நீ பரிசோதித்து பார், பரிசோதித்து பார். ஒரு அற்புதம் நடக்கிறது, ஒரு அற்புதம் நடக்கிறது, ஒரு அற்புதம் நடக்கிறது. இயேசுவினுடைய வல்லமையுள்ள லெவல் இன்னைக்கு உங்கள் நடுவே புறப்பட்டு வருகிறதை நான் பார்க்கிறேன், பார்க்கிறேன். அன்பையா, அன்பையா, இயேசு உங்களை தொடுகிறார், இயேசு உங்களை தொடுகிறார். உடைய கஷ்டங்கள், குடும்பத்தின் பின்னணியிலே இருக்கப்படுகிற பாரங்களினாலே அழுது வேதனைப்பட்டுக் கொண்டு மனதிலே கஷ்டத்தை சுமந்திருக்கிற அன்பையா, இயேசு உங்கள் பிள்ளைகளை இப்பொழுதும் ஆசீர்வதிக்க போகிறார். எந்த பிள்ளைகள் உங்களை சரியாய் வண்ணம் கவனிக்கவில்லையோ அந்த பிள்ளைகள் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உங்களுக்குள்ளே உங்களை கவனிக்கிறவர்களாய் மாறுவார்கள். பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது, தொடுகிறது. யார் அந்த நபர்? யார் அந்த நபர்? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரனே, தோல்வியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். எதற்கெடுத்தாலும் தோல்வி, பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், ஆமேன், தான் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் தோல்வி. என்னால் உயர முடியவில்லை, என் குடும்பத்தை கவனிக்க முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, இயேசுவின் வல்லமை இன்றைக்கு உங்கள் மேல் இறங்குகிறது, உங்கள் குடும்பத்தின் மேல் இறங்குகிறது. பொல்லாத பில்லி சூனிய கட்டுகளினாலே பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே நீ எதை தொட்டாலும் தோல்வியை கண்டு கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவியினுடைய போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள், கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்கள், கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்கள். ஒரு அற்புத வல்லமை உங்கள் நடுவே புறப்படுகிறது, ஒரு ஆசீர்வாதம் புறப்படுகிறது. இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்கள் நடுவே புறப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. யார் அந்த சகோதரி? யார் அந்த சகோதரி? உன் கண்கள், இடது கண்கள், இடது கண்களின் ஒரு பாகம் முழுவதும், இடது கண்களின் ஒரு பாகம் முழுவதும் ஏதோ ஒரு வலியினாலே கொஞ்ச நாளாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வலி வரும்போது உன் தலை பாகம் முழுவதும் பயங்கரமான வலி உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகிலும் இப்பொழுது ஒரு 8 நாட்களாக நீ மிகுந்த கஷ்டத்தோடு இருக்கிறாய். ஆமென். இன்னைக்கு நீ கடந்து வந்திருக்கிறாய். இயேசு சொல்கிறார், உன் வலி இப்பொழுது விலகி போகிறது, இப்பொழுது விலகி போகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உன் மேலே இறங்குறதை நான் பார்க்கிறேன், இறங்குறதை பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் அற்புத வல்லமை உங்களை தொடுகிறது, தொடுகிறது. இப்பொழுதும் வியாதி இருக்கிற இடத்துல உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்களை தொடப்போகிறார். எப்பேற்பட்ட பிரச்சனையும் இப்பொழுது விடுதலை ஆகிறது. முதுகன் இடுப்பின் வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற யாரோ ஒரு சகோதரனை குறித்து என் ஆண்டவர் சொல்கிறார், என் அன்பு சகோதரனே, அந்த வலி உன்னை விட்டு விலகுகிறது, விலகுகிறது. இப்பொழுதே ஆமென், குணமாக்கும் வல்லமையுள்ள கரம் உங்கள் மேல் இறங்குறதை பார்க்கிறேன். மகளே,
மகளே மகளே, உன் ஒரு பக்கமாய் மிகுந்த வலியோடு இடது பக்கமாய் முழுவதும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற வேதனை உன்னை விட்டு விலகுகிறது. இயேசு இப்பொழுது விடுதலை கொடுக்கிறார். தகப்பனே, கரங்களை வைத்திருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும், விசுவாசத்தோடு வைத்திருக்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய கரம் தொடுவதாக அற்புதங்களை காண செய்யட்டும். குறிப்பாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, திருச்சபைக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் ஒரு தண்டு புறப்பட்டு வருகிறதை இப்பொழுதே முறித்த ஆண்டவர், குடும்பத்திலே போராடின தண்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது முறியடிக்கப்படுவதாக. பில்லிசுனை கட்டுகள், ஏவல் கட்டுகள், சாப கட்டுகள் உடைக்கப்படுவதாக. கர்த்தர் செய்ததற்காய் நன்றி. இரண்டாவது நாளிலும் நீ தம்முடைய பிள்ளைகளை தொட்டதற்காய் நன்றி. சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி குணமாக்கி ஆண்டவரே பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவீராக. நாளை தினத்திலும் உடைய கிருபை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், பரிசுத்த தூய ஆவியானவருடைய தூய வழிநடத்துதலும் அந்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும், நமது திருச்சபையினுடைய அனைத்து குடும்பங்களோடும், நம்முடைய பிள்ளைகளோடும் இன்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, நாளை தினத்திலும் கொடுகைகளை கடந்து வாருங்கள்.